உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. இன்னைக்கு அந்த பாட்டை பாடும் பொழுது கண்களில் உங்களுக்கு கூட கண்ணு எமோஷனலா ஆயிடுச்சு சார். உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சார்? நல்ல தந்தை, அன்புக்கு அன்பு, கண்டிப்புக்கு கண்டிப்பு, பற்றுக்கு பற்று, பாசத்திற்கு பாசம். கர்நாடக சங்கீதத்தில் மேதையாக திகழ்ந்தவருடைய தகப்பனார் மியூசிக் அகாடமியில் ஒரே ஆண்டில் அத்துணை பரிசுகளையும் முதல் பரிசாக பெற்றவர்களுடைய தகப்பனார். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், அடசருதான் போடா தலவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். வாலிபமா வந்தார், நான் மட்டும் உள்ள வந்தோன்னே பாபு கூப்பிடுவாரு. எங்க வீட்டுல எங்க அப்பா என்னை கூப்பிடுற பேர் பாபு. அந்த உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு ஆரம்பத்துல எப்படி நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கூப்பிட்டாரோ இறுதி வரை அப்படிதான். இசைதான் எனக்கு பக்கபலம், அது என்றும் புரியும் தக்க நலம். வாலிபமாயிட்டக்க போனேன். அவர் அப்போ இந்த படம் முதல் படம் எடுத்து கொஞ்சம் சரியா போகாத நேரம், அது ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். மகாலிங்கபுரத்தில் மாமா வீடு. இப்போ நீ அரை மணி நேரத்தில் வாங்கினார். அரை மணி நேரம் பொறுத்து போனேன். ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த பேப்பரை அப்படி மடித்து வச்சுட்டு திருப்பி வெளில வந்தார். ஒரு சேர் இழுத்து போட சொல்லி உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு இது நல்லா இருக்கா பாரு பாபு, கண்டமிழ் கடவுள் கந்தனை பாட தொண்டன் வந்தேனே, இசை தொண்டன் வந்தேனே, நீலகண்டனின் மகனை ஷண்முகன் குகனை லண்டனில் கண்டேனே அப்படின்னு பாடினார். அங்க லண்டன்ல சங்கீதத்துக்கு அடிப்படை தேவை இங்கிதம் பாங்க. சங்கீதத்தை சொல்லி கொடுத்துடலாம், ஆனா இங்கிதத்தை சொல்லி கொடுக்க முடியாது. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. எம்ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறதுக்காக நம்ம கூட நம்ம கெஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இசை மேதை திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய மகனான பத்மஸ்ரீ திரு சீர்காழி நம்ம சிவச்சிதம்பரம் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மின்னம்பலம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நீங்களே இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. அந்த அப்பா கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறதா அப்படின்னு சொன்னீங்க வச்சு நான் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட இருந்தே. அவர் தான் மூலம். அவர் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை சார். அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது சினிமாலேயும் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. பக்தி பாடல்கள் அப்படின்னாலே ஏகப்பட்ட பாட்டு. நம்ம இப்போ அவர் இல்லாமல் நம்ம லைஃப்பில் கடந்து போக முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் சார். எல்லா கோவில்கள்லையும் அவர் பாடின பாட்டு ஒழிச்சிட்டே இருக்கும். சீரியஸாக ஒரு அன்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சீர்காழி சார் வந்தாலே ஸ்லீப் காலி அப்படின்னா சார் சொல்லணும். அலெக்ஸ் அதை சொல்லி விட்டாரு, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம அதுதான் அடுத்து. ஆனால் மனதில் உள்ள நிம்மதிக்கு ஜாலி ஜாலி. ஏன்னா ரொம்ப ஹாப்பியா அலாரம் சவுண்டை விட அவருடைய பாட்டு கேட்டு நம்ம எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம கூட அவ்வளோ நேரங்கள்ல அவர் இருக்காரு. அப்படி ஏந்திரிக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. கண்டிப்பா சார். அவங்க வாழ்க்கையில் நல்ல வைப்ரேஷன்ஸ், நல்ல ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு அமையும். ஸோ உங்களுக்கு சார் அவர் பாடின பாடல்கள்லையும் சரி, அவர் லைஃப்லையும் சரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சார்? நல்ல தந்தை, அன்புக்கு அன்பு, கண்டிப்புக்கு கண்டிப்பு, பற்றுக்கு பற்று, பாசத்திற்கு பாசம் என்கிற அளவில் அவருடைய வளர்ப்பு முறை ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே என்பது தான். நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி, நானும் எங்கள் அக்கா டாக்டர் ஞானவல்லி இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, நாங்கள் இருவரும் கேட்டு வளர்ந்த வாசகம் அது. வேலை செய்யும்போது வேலையை செய், விளையாட்டு நேரத்தை விளையாடக்கூடாது. அதே மாதிரி திங்க உங்கள் செல்லம், வேறு எதுக்கும் செல்லம் இல்லை பாரு. சாப்பாட்டு நேரத்துக்கு நீ செல்லம், நீ என்ன வேணா கேளு, எப்படி வேணா கேளு, ஆசைப்பட்டு கேளு, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பு முறையை சொல்லி வளர்த்த காலம் அது. முதல் இது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை
என்கிற ஒரு அடிப்படை. அதற்கு ஒரு கோயிலாக விளங்கிய என்னுடைய தாயார் திருமதி சுலோச்சனா கோவிந்தராஜன் அவர்கள், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று அவர்கள் அந்த கோயிலாக மட்டுமல்ல, கோவிலில் குடியிருந்த தெய்வமாக, நான் குடியிருந்த தெய்வமாக அவர்கள் வழி நடத்திய ஒரு பற்று பாச பிணைப்போடு நான் வளர்ந்த காரணத்தால் எனக்கு என்னென்னா, நம்ம அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அம்மா வழிகாட்டுறாங்க, அப்பா வந்து சங்கீதமே வேணான்னு சொல்கிறாரு, அம்மா வந்து இல்லைங்க அவன் கற்றுக்கிட்டோம், அவன் ஸ்கூலில் போனால் அவங்க அப்பா பெரிய பாடகர், நீ என்னப்பா நீ அப்படின்னு இல்லை கேட்குறாங்க. அவன் கற்றுக்கிட்டான்னா அவர் 2 பாட்டுக்கிட்டு பாடி கடி காமிப்பான், அவன் சந்தோஷம் தானே அது என்று அவர்களுடைய சிபாரிசுனால் நான் ஸ்கூலில் வந்து அந்த நவீன கதா காலட்சேபம்லாம் பண்ணி ப்ரைஸெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பா கிட்டக்க இந்த நான் நவீன கதா காலட்சேபம் படத்துக்கு எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொண்டாந்து காட்டியிருக்கேன். அப்போ எங்கள் அப்பா ஆனந்த கண்ணீர் வடிப்பார் என்று நான் கருதினேன். எங்கள் அப்பா கண்ணிலேருந்து ஒரே தண்ணி, ஆனந்த கண்ணீர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன மாமா நல்ல விஷயம், அவனை வாழ்த்துக்க நீங்கள் ஒன்று தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டப்பா ஒன்று, இதுக்காக சேர்த்து விட்டேன், நல்லா படித்து படிப்பில் நிறையா மார்க் வாங்கி அந்த ப்ரைஸை வாங்கி கொண்டாந்து காட்டுவியா, நீ இப்போ பாடிவிட்டு நடிச்சுவிட்டு வந்தேன்னு சொல்லி காட்டுறியப்பா, என்னப்பா இது அப்படின்னு எங்கள் அப்பா உள்ளபடியே அவர் அன்றைய தினம் வருந்தினார். ஆனால் அவருக்கு உறுதியாக நம்ம பையன் நல்லா வருவான், அவன் சொல்கிற பேச்சு கேட்குற புள்ள நல்ல பையனாக வருவான், அவனுக்கு நீங்கள் சங்கீத பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி அவரும் என்னுடைய தந்தையாரும் ஒன்றாக இசைக்கல்லூரியில் படித்தவங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார், நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் அவனுக்கு பயிற்சி எடுங்க, அதுக்கு மேலே எடுத்தால் அவன் சங்கீதத்துக்கு வரணும்னு நாட்டம் வரும், அவன் வந்து உடனே உட்காந்து ராகந்தான பல்லவி பாடணும், ஸ்வரம் பாடணும்லாம் எதிர்பார்ப்பு கிடையாது, படித்து நல்ல பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போகணும். ஏன்னா அவரும் வந்து எங்கள் தந்தையார் போல் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்போவும் கஷ்டப்பட்டுருக்கோம், அது தெரிய மாட்டேங்குது வெளியில். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டது தெரிஞ்சுது. எதிர்நீச்சல் இட்டு பல சமுதாய சூழல்களில் சங்கீதத்தை தொழிலாக வைத்து கொண்டவர்கள் போராடித்தான் அவர்களுக்கு வாய்ப்புகளே கிடைச்சிது. ஸோ கர்நாடக சங்கீதத்தில் மேதையாக திகழ்ந்தவருடைய தகப்பனார் மியூசிக் அகாடமியில் ஒரே ஆண்டில் அத்துணை பரிசுகளையும் முதல் பரிசாக பெற்றவர்களுடைய தகப்பனார். நமக்கு தகுதியோடு முழு தகுதியோடு உலகமே ஒத்துக்கொள்கின்ற திறனோடும் தரத்தோடும் நம்ம இருக்கின்ற காலகட்டத்திலும் அத்தகைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு போராட வேண்டியிருந்த காலம். கண்டிப்பாக சார். அவங்க எதிர்நீச்சல் போட்ட மாதிரி பிள்ளை எதிர்நீச்சல் போடணும்னு நினைப்பாங்களா, நான் தான் கஷ்டப்பட்டேன்னு. எங்கள் வாத்தியார் அதே கேஸ் தான், அவரும் சங்கீதத்தை கற்றுக்கிட்டு நல்ல திறமையாக பாடினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டு அவங்க வாய்ப்புகளுக்காக போராடிக்கிட்டு இருந்த காலம். அவரை வேணாம்ப்பா, ஆர்வத்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு, அவங்க வந்தால் வந்துக்கிட்டு போகிறாங்க, பட் ஆனால் வந்து மியூசிக்கே வேணாம் அப்படி. எங்கள் வாத்தியாரம் வந்த உடனே முதல்ல என்னப்பா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா, வீட்டு பாடமெல்லாம் படித்து முடிச்சிட்டியா, நல்லா படிச்சுட்டு இருக்கல அப்படின்னு கேட்டு தான் அடுத்து வகுப்புக்கே வருவார், இசை வகுப்புக்கே. ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் தான் ப்ரையாரிட்டி. அப்படி வளர்ந்ததுனால படிப்புலேயும் நான் கவனம் செலுத்த முடிந்தது. பின்னாளில் படிப்பில் பரிசுகள் வாங்கி எங்கள் அப்பாகிட்ட காண்பித்து எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்த முடிஞ்சது. பாட்டில் பாடி பரிசுகள் வாங்கி சூப்பர் சார் அம்மாவை சந்தோஷப்படுத்த முடிஞ்சது. ஏன்னா தாய் காட்டிய வழி தான் இசைப்பாதை உள்ளபடியே. இப்போ உங்களுடைய மருத்துவம் மூலமாகவும் இசை மூலமாகவும் மக்களையும் வந்து நலமாக வளமாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். ஏன்னா ரெண்டுமே மனதை மையப்படுத்திய ஒரு விஷயம். கண்டிப்பாக மருத்துவமும் வந்து உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். நமக்கு வந்து ஒரு நோய்க்கு வந்து ஒரு மருந்து கொடுக்குறோம்னா முதல்ல நோயாளி வந்து மருத்துவனை நம்பணும், மருத்துவன் நோயாளி சொல்கிறத நம்பணும். இல்லை நீ சும்மா சொல்கிற தலைவலின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். அவங்களுடைய நிலைமையை தெரிந்து நானும் மருந்து எழுத வேண்டும், அந்த மருந்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும், அதற்கு மேலாக மருத்துவன் மீது நம்பிக்கை வரணும். அப்படி வர்றதுனால மனிதநேயம் என்பது அடிப்படையாக இசைக்கும் மருத்துவத்திற்கும் அடிப்படையான ஒரு விஷயமாக நான் கருதுவதால் ரெண்டுமே மனிதநேயம் மிக்க ஒரு தொழில்கள். மருத்துவமும் மனிதநேயம் இல்லாமல் பண்ணோம்னா அது எடுபடாது. மனிதநேயத்தோட கையில் காசு இல்லை சார்னா பரவாயில்லையா, நீ வா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பக்குவம் வேண்டும். கண்டிப்பாக சார். ஆமாம், மனிதநேயம் இருந்தால்தான் ரசிகர்களை மதிக்கின்ற பாங்கு வரும். சங்கீதத்துக்கு அடிப்படை தேவை இங்கிதம்பாங்க. சங்கீதத்தை வந்து சொல்லி கொடுத்துடலாம், ஆனால் இங்கிதத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த இங்கிதம்ங்கிற இந்த பழகுமுறைகள்லாம் அது குருகுலவாசம் பண்ணி ஒரு குருவோட இருந்து
அவங்களோட போய் ஒரு 10 இடம் போய் அதில் நம்ம சில விஷயங்களை சொல்லி இல்லைப்பா அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லி சில நேரத்தில் கூட்டு வாங்கி சில நேரத்தில் திட்டு வாங்கி சில நேரத்தில் செல்லமான தட்டு வாங்கி இதெல்லாம் வாங்கி பக்குவப்பட்டு வர்றது தான் இங்கிதம். அந்த இங்கிதத்தை மனிதநேயத்தில் வைத்தால்தான் இசை ருசிக்கும் இனிக்கும். இல்லைன்னா எப்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் நான் பாட்டு இங்கிதம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதாவது சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அப்பா பாடின அந்த பாட்டு கூட ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக எல்லாருமே எடுத்துக்கிறாங்க சார். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். ஆமாம், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல், அடசருதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். சூப்பர் சார், பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கு சார் உங்க கூட பேசுறதே. சார் இப்போ அப்பா பற்றி பேசிட்டு இருக்கும்போது அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய முருகர் பக்தர். ஸோ அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்திகரமாக இருக்கும். கேட்டாலே நமக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கிடச்சிடும் சார். ஸோ திருச்செந்தூரில் கடலோரத்தில் அந்த பாட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு இருக்குது சார். ஸோ அவருடைய இந்த பக்தி பாடல்கள், அவருடைய இந்த பக்தி பற்றி சொல்லுங்கள் சார். அப்பா வந்து இயல்பிலேயே வந்து ஆழ்ந்த பக்தி உள்ளவர். அவர் குடும்ப வளர்ப்புலேருந்து எங்கள் தாத்தா காலத்திலேருந்து அவங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு பக்தி வேறு தான் வேறு என்று இல்லாத ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம். எங்கள் தாத்தா வந்து சீர்காழியில் அவர் மிட்டாய் கடை வச்சுருந்தார். அப்போ எங்கள் அப்பாவை வந்து அவங்க தகப்பனார் பொறுப்பில் விட்டுட்டு போவார். அவர் வந்து கோயில்களுக்கு அழைத்து சென்று அவருடன் செல்லப்பிள்ளையாக இந்த பேரப்பள்ளியை வைத்திருந்த காரணத்தால் நிறைய கோயில்கள், எங்கள் சீர்காழியில் எங்கள் வீடே வந்து கோயில் கோபுரத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதனால் காலை வேளையில் வந்து நாதஸ்வர வித்வான்கள் மங்கள இசை முழக்குவதும், திருமுறை ஓதுவாமூர்த்திகள் இந்த தேவார திருமுறைகளை ஓதுவதும், அவங்க அந்த அந்த சூழல்லையே வளர்ந்துட்டாங்க. அந்த கோபுரத்திலிருந்து கேட்கிற அந்த அந்த இசை சூழல்லையே வளர்ந்ததுனால சிறுவனாக இருந்து வளர்ந்து டிஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் இப்போ நூற்றாண்டுக்கு அந்த வித்தகர், இசை மேதை இயலிசை நாடக சக்கரவர்த்தி டிஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் நடித்த ஸ்ரீவள்ளி படத்தை அவர் ஒரு 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிச்சுக்கிட்டு இருக்கார். 12 தடவை பார்த்துருக்கார். 12 தடவை. அவ்வளவு ஆர்வமாக ஒரு அந்த அவரை பார்த்து தான் அந்த பாடல்கள் எல்லாம் கற்றுக்கணும் பாடணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு வந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இயல்பாக அவருக்கு பக்தி மேலீடு ஜாஸ்தி. மூட பக்தி என்பதை எதிர்ப்பவர் என்னுடைய தந்தையார். அதாவது முழு ஈடுபாட்டோடு அந்த கடவுளின் பாதமே கதி, அது பார்த்த சாரதி அவன் பாதமே கதியாக இருந்தாலும் சரி, முருகனின் பாதம் சரணம் என்றாலும் சரி, ஐயப்பன் திருவடி சரணம் என்றாலும் சரி, அந்த கடவுளை முழுமையாக சரணடைவது என்கிற ஒரு தத்துவத்தை வைத்திருந்தாரே தவிர அதுக்கு நீ உண்டியலில் இவ்வளோ போட்டால் அது பண்ணும், அது கொண்டா இது பண்ணும், இது பண்ணால் பண்ணலாம் அப்படின்றது ஜாதக ஜோசிய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை கிடையாது. சூப்பர் சார். சார் நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சாங்கும் ஃபேவரட்டாக தான் இருக்கும். ரொம்ப பிடிச்ச சாங், இந்த பக்தி பாடல் வந்து நானுமே அடிக்கடி கேட்பேன் அப்படின்னா என்ன பாட்டுங்க சார்? எல்லா பாட்டுமே தேன். இதில் வந்து எந்த தேன் எல்லாமே பார்க்க முடியாது, பிரிச்சே பார்க்க முடியாது. அது ரொம்ப தேனாக காதில் சிவைகளில் ஒன்று ஒவ்வொரு விதத்திற்காக. இப்போ விநாயகனை வினை தீர்ப்போம்னே காலையில் ஏஞ்ச உடனே அதை விநாயகரே வினையை வேறறுக்க வல்லான் அப்படின்னா அப்படி ஒரு மொழி போத்துருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சோர்வான ஸ்லீப்பை கூட காலி. அப்படி சீர்காழி வந்துட்டார், இனிமேல் நமக்கு ஜாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த பாட்டு அமைச்சது போல, நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா, நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. இந்த பாட்டு கவிஞர் கலைமாமணி டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இயற்றியது. அவங்க எங்கள் அப்பாவுக்கு சகலர், என்னுடைய பெரியப்பா. அவர் எழுதி என்னுடைய தகப்பனார் கச்சேரிகள் மெட்டமைத்து பாடியதை பின்னாளில் இசை மேதை டிவி ராமச்சந்திரன் அவர்களை அந்த மியூசிக் கோர்வையெல்லாம் வச்சு அது வந்தது. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதே மாதிரி இப்போ பக்தி பாடல்கள் மாதிரி சினிமா பாடல்களும்
ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நம்ம கவிஞர் வாலி சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அதாவது அப்பாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ வீட்டுக்கு போனால் நீங்கள் கூட செல்லமாக ஒரு மாமான்னு தான் வாலி சாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார், அவரும் உங்களை பாபுன்னு தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பாவுக்கு வந்து முதல்ல வந்து எங்கள் அப்பாவுடைய திருமணத்துக்கு உதவியர் ஒரு கவிஞர். ஏன்னா எங்கள் பெரியப்பா வந்து உளுதூர்பேட்டை சண்முகம் அவர்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு சகலர். அவருடைய மனைவி என் தங்கையை தான் வந்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணாங்க, என்னுடைய தாயார் சுலோச்சனா. அவருக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர். ஸோ கோவிந்தராஜன் ஒரு பையன் மாடர்ன் தேட்டர்ஸில் வந்து துணை நடிகராக இருந்து இப்போ படங்கள்லாம் பாடி சங்கீதம்லாம் கற்றுக்கிட்டு சங்கீத வித்வானாக இருந்து சினிமாக்கள்லாம் பாடிட்டுருக்காரு. அவர் நல்ல பையனா என்ன அப்படின்னு விசாரித்தது வந்து கவிஞர் கண்ணதாசன்கிட்ட தான் வந்து கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் ஒரு தன்னுடைய சகலராக வர்றதுக்கு அவர் தேர்வு செய்தவர். அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு கவிஞர் தான். கவிஞர் வாலி ஐயா அவர்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமான உணர்வுபூர்வமான ஈடுபாடுன்னு சொல்லணும், எங்கள் தகப்பனார்கிட்ட வச்சுருந்தார். இப்படின்னா உரிமையாக வருவார். அண்ணா இப்போ அவர் அந்த காலத்தில் வந்து கவிஞர்கள்லாம் பாடகர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. அது பார்த்தா நல்லா இருக்குங்க, நீங்கள் கச்சேரியில் பாடுங்கண்ணே. ஆனால் அப்போ நிகழ்ச்சிகள் தான் ஜாஸ்தி. இந்த இசை நிகழ்ச்சிகளில் பாடும்பொழுது அதை 10 பேர் கேட்டு அதை லயிச்சு ரசிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஒலிப்பதிவு கூடங்கள் தேடி வரும், ஒலிப்பதிவு நிறுவனங்கள். சார் ஏதோ ஒரு பாட்டு வந்து கொடுத்துருந்தாராம சார், ஜனங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பதிவு பண்ணிடலாமான்னு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எல்லா இசையமைப்பாளர்கள் வீடுகளுக்கும், எல்லா குறிப்பாக பாடகர்கள் வீடுகளுக்கு கவிஞர்கள் படையெடுப்பது அந்த காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய நிகழ்ச்சிகள் போகிறாங்கன்றதுனால பக்கவாத்தியங்கள் வாசிக்கிறவங்களும், வயலின் வாசிக்கிறவங்க, மிருதங்கம் வாசிக்கிறவங்க, உபபக்கங்கள், கடங்கஞ்சிரா, மோர்சிங் வாசிக்கிறவங்க எல்லாரும் வீடுகளுக்கு வந்து போகிறது இதாக இருக்கும். எங்கள் வீடெல்லாம் வந்து அவங்கெல்லாம் தான் எங்களுக்கு உறவுகள். கவிஞர்களும் இசை கலைஞர்களும் இசை வித்வான்களும் தான் எங்களுக்கு உறவுகள்ங்கிற மாதிரி ஒரு பழக்கப்படுற சூழல் அப்போ இருந்தது. வாலிபமாக வந்தாருன்னா மட்டும் உள்ளே வந்தோன்னே பாபு கூப்பிடுவார். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்ற பேர் பாபு. ஆமாங்க சார். சிவசிதம்பரம்ங்கிறது வந்து எங்கள் தாத்தா பேர். ஓகே. எங்கள் அப்பாவுடைய தகப்பனார் பேர். அதை வந்து எங்கள் ஆத்தாவோ எங்கள் அம்மாவோ கூப்பிட முடியாதுல்ல. கண்டிப்பாக சிவசிதம்பரம் கூப்பிட்டா பெரியவங்க பேரை சொல்கிறதுன்னு மரியாதை குறைவாக இருக்குன்றதுனால பாபுன்னு என்னை கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு காந்திய சிந்தனையில் வளர்க்கப்பட்டவர், காந்திய சிந்தனைகளை நிறையா உள்ளவர். அந்த அடிப்படையில் வந்து எனக்கு பாபுன்னு கூப்பிடுவாங்க வீட்டில். அதை உரிமையாக கூப்பிட்டுக்கிட்டு ஆரம்பத்தில் எப்படி நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப கூப்பிட்டாரோ இறுதி வரை அப்படி தான். அது வாயார சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் அப்போ பாட்டு இப்படிலாம் எடுத்துகிட்டு வருவேன். அப்போது சீர்காழி அண்ணன் வீட்டில் தான் உள்ளே வந்தோன்னே எல்லாருக்கும் ஒரு 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 கோலையில் வந்து ஒரு ஹார்லிக்ஸ் வந்துடும், தண்ணி கொண்டாந்து எங்கள் அம்மா கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்ற பாடல்களோட கம்பேர் பண்ணுவாங்க. அதை இப்போ வேணாம், அந்த பிரியத்துக்கு சொல்லுவார். அந்த மாதிரி உபசரணம் இருக்கும். அப்புறம் அண்ணனும் வருவார். அவர் முதல் நாள் கச்சேரி எங்கேயோ இரவு பாடிட்டு பயணம் பண்ணி வந்திருப்பார். இருந்தாலும் வாலி வந்திருக்கேன்னு சொன்னோன்னே ஏற்றி வருவார். வாங்க எப்படி இருக்கீங்க, ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிப்பார். அந்த மாதிரி ஒரு நேருக்கு நேர் வந்து உரிமையோடு பேசக்கூடிய ஒரு சகோதரராக விளங்கினார் வாலி அண்ணன் அவர், சீர்காழி அண்ணன் அவர். வாலி அவர்கள் படங்கள் எடுத்த போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து அதில் பாடியிருக்காங்க. ஆமாம் சார். அவருடைய டைரக்ஷனில் எடுத்த இதெல்லாம் பாடியிருக்காங்க. நிறைய எம்ஜிஆருடைய பாடல்களும் அப்பா வந்து வாலி சாருடைய பாடல்களில் வந்து பாடிய திரைப்பட பாடல்களை விட இப்போ வெற்றி வேண்டுமா போட்டு பாராட எதிர்நீச்சல் வாலி ஐயாவுடைய பாட்டு தானே. ஆமாம் சார். எதிர்நீச்சல் பாட்டு வாலி மாமா எழுதுனது தான். வாலி மாமா வந்து எழுதின பாடல்களையும் எனக்கு ஒரு சம்பவத்தோடு சொல்லணும்னா, லண்டன் மாநகரத்துக்கு கச்சேரிக்கு போகிறோம். கச்சேரிக்கு அப்பா வந்து முருகன் ஆலய கட்டிட நிதிக்கு பிரித்தானிய ஹிந்து சைவா டெம்பிள் கமிட்டியுடைய அழைப்பின் பேரில் எங்கள் குழுவோடு நாங்கள் இங்கேருந்து விமானத்தில் லண்டனுக்கு போகிறோம் 78. அப்போ வந்து அங்கே நிகழ்ச்சியில் பாடுறதுக்கு வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாட்டுக்கு உதவிய திரு தங்கராஜா அவர்களின் நண்பர் என்பதால் அவர் ஒரு பாட்டு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஓகே. அந்த நிகழ்ச்சியை வந்து யூனிவர்சலாக வந்து இன்டர்நேஷ்னலாக
ரெக்கார்டிங்காக பண்ணி வெளியிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் இஎம்ஐ நிறுவனம் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஓகே சார். அப்பா என்ன சொன்னாங்க, பதிவு பண்ணுறாங்கன்னா நம்ம வெரைட்டியாக எல்லா கவிஞர்களுடைய பாட்டும் இது பண்ணி கொடுக்கலான்னு ஒவ்வொரு கவிஞர்கிட்டையும் கேட்குறாங்க. நான் வந்து 2ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவன். அப்போ ஓகே, நான் அப்படி ஸ்கூட்டரில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் அப்படியே வாலி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாட்டை வாங்கிட்டு வந்துடு, இது அப்படியே கவிஞர் வர சொல்லிருக்காருப்பா, அவர்கிட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டு கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடு. இப்படி அந்த வேலைக்கு அப்போ வந்து செல்ஃபோன் யுகம் கிடையாது, டெலிஃபோனில் பேசி வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் வண்டியில் போய் வாங்கிட்டு வருவேன். அப்படி கலைமாமணி உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள், கலைமாமணி SD சுந்தரம் அவர்கள், இவங்க கிட்டக்கெல்லாம் போய் பாட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். வாலிமாமா கிட்டக்க போனேன். அவர் அப்போ வந்து இந்த படம் முதல் படம் எடுத்து கொஞ்சம் சரியாக போகாத நேரம், அது ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். மகாலிங்கபுரத்தில் மாமா வீடு. இப்போ நான் போயிட்டு, மாமா வணக்கம் மாமா, வா பாப்பா வா, என்ன வெளியிலேயே வந்துட்டார். உள்ளுக்குள்ளே ஏதோ டிஸ்கஷன் நடக்குது, அது அவர் பிடிக்கல போல இருக்கு. என்ன சொல்லுனாரு. இல்லை மாமா லண்டனுக்கு போகிறோம், அப்பா வந்து உங்ககிட்ட ஃபோனில் பேசிப்போம். ஆமாம் ஏதோ சொன்னார், என்ன சொல்லுனாரு. இல்லை மாமா லண்டனுக்கு போகிறோம், இங்கே முருகன் கோவில் கட்டுறாங்க, அதுக்கு வந்து நிதி நிகழ்ச்சிக்கு போகிறோம், அப்பா நீங்கள் பாட்டு தருவீங்கன்னு வாங்கிட்டு சொன்னாங்க மாமான்னு. என்னத்தை இப்போ அவருக்கு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்த டைம்னு நினைக்கிறேன். என்னத்தை அண்ணன் பாட்டு லண்டனுக்கு போகிறேன், அது பாட்டு போகிறேன், லண்டனில் என்ன எழுத போகிறேன் நான், லண்டன் வந்து தேம்ஸ் நதி ஓடுது, முருகன் வந்தார், சரி நீ வா ஒரு அரை மணி நேரம் பொறுத்து வா. இல்லை மாமா அது இஎம்ஐலேருந்து ரெக்கார்ட் பண்ண போகிறாங்களாம், அதனால் வந்து எல்லாம் ஒரு 5-6 கவிஞர்கள் சேர்த்து பாட்டு எடுக்கணும்னு எண்ணத்தில் இருக்காங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய சொந்த சாகித்யம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு புறப்படுறேன். நீ அரை மணி நேரத்தில் வாங்கினார். அரை மணி நேரம் பொறுத்து போனேன். ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த பேப்பரை அப்படி மடித்து வச்சுட்டு திருப்பி வெளில வந்தார். ஒரு சேர் இழுத்து போட சொல்லி உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு, இது நல்லா இருக்கா பாரு பாபு, தண்டமிழ் கடவுள் கந்தனை பாட தொண்டன் வந்தேனே, நீலகண்டனின் மகனை ஷண்முகன் குகனை லண்டனில் கண்டேன்னாரு. அந்த எதுகமோன தண்டமிழ் கடவுள் கந்தனை பாட தொண்டன் வந்தேனே, நீலகண்டனின் மகனை ஷண்முகன் குகனை லண்டனில் கண்டேனேன்னு அடித்தார். அப்படியே சிலுத்து போச்சு. அதுக்கப்புறம் தேம்ஸ் நதி கரை தென்றலது எங்கள் தேவனை தாளாட்ட, பல தேசத்து மாந்தரும் தேடி வந்து எங்கள் ஈசனை பாராட்டாதது. அந்த மொழியின் திறம் உணர்ந்ததா மரபு கவிதையாக புது கவிதையாக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த பாட்டு லட்டு மாதிரி காதலை வந்து எவ்வளவு இளையவனாக நான் அன்னைக்கு இருந்தேன். அப்பயே வந்து அடுத்த நொடியே என் மனதில் பதிகிற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சு போச்சு. எங்கள் அப்பா பார்த்தவொன்னு சிலிர்த்து போனார். தண்டமிழ் கடவுள் கந்தனை பாட தொண்டன் வந்தேனே, இசை தொண்டன் வந்தேனே, நீலகண்டனின் மகனை ஷண்முகன் குகனை லண்டனில் கண்டேனே அப்படின்னு பாடினார். அங்கே லண்டனில் மக்கள் அனைவரும் ரொம்ப கரவொலி எழுப்பி பாராட்டி ரொம்ப மகிழ்ந்தாங்க. அது இசை வெளியீட்டுக்கு பிறகு எங்கள் அப்பா வந்து வாலி அண்ணனை கூப்பிட்டு சொன்னாங்க, வாலி மாமாவை கூப்பிட்டு, அண்ணன் நீங்கள் மட்டும் பாட்டு தரேன்னு தரேன் பாருங்க, எப்படி எத்தனை பேர் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாருங்கன்னு. அந்த அளவு ஒரு ஈடுபாடோட உள்ள உளமார்ந்த நண்பராக திகழ்ந்தார். அப்புறம் நான் பாட ஆரம்பிச்சப்பையும் மாமா வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. சூப்பர். சகாதேவன் மகாதேவன் படத்துக்கு. ஓகே. சிரிக்கணும் சிரிக்கணும் தாய்க்குள்ளங்க சிரிக்கணும் 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 கவலை எல்லாம் மறக்கணும் சதா உங்க மனசை விட்டு கலகல பார்த்தா சகாதேவன் மகாதேவன் கதைய போலத்தான் சிரிக்கணும் சிரிக்கணும் தாய்க்குள்ளங்க சிரிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு. இப்போ அவர் கடைசின்னு கூட இப்போ நம்ம தேவன் இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர் தேவன் மியூசிக்கில் ஒரு படத்துக்கு புதிய படம் ஒரு படம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எழுதி கொடுத்தாரு. அதில் ஒரு 5-6 பாடகர்கள் சேர்ந்து பாடணும். அதில் சில வரிகள்லாம் எழுதி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு எல்லா லைன்ஸையும் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி எல்லா வரிகளையும் பாடினேன். ஆனால் மீன் வாழ நீர் வேணும் ஆஹா நான் வாழ பீர் வேணும் அப்படின்னு இன்னைக்கு ட்ரெண்டுக்கும் ஒரு பாட்டை எழுதி கொடுத்து என்னை பாட வச்சாரு. அவருக்கு
அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்ன மாமா என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, நீங்களே எழுதி கொடுத்தா அப்படின்னு. இல்லை பாடு பாபா, எல்லா ஸ்டைலும் பாடி வா. செம்ம ஹிட்டு சார் அந்த பாட்டு. எல்லாரையும் வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் எல்லா காலத்திற்கும் ஏற்புடைய கவிஞராக திகழ்ந்தவர் வாலி ஐயா அவர்கள். எங்கள் தகப்பனாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதே மாதிரி ஆறுதலை வழங்கும் 6 தலை இருக்க 5 தலை நீக்குவாய், நெஞ்சே நீ அருள் வலிமை தேக்குவாய்னு எழுதி கொடுப்பாரு. இசைதான் எனக்கு பக்கபலம், அது என்றும் புரியும் தக்க நலம் எழுதி கொடுத்தாரு எங்கள் அப்பாவுக்கு. இசைதான் எனக்கு பக்கபலம், அது என்றும் புரியும் தக்க நலம், இறைவன் தந்தது இந்த வரம், இதன் இணையாயிருப்பது எந்த வரம், இசைதான் எனக்கு பக்கபலம், அது என்றும் புரியும் தக்க நலம். இது பார்த்தீங்கன்னா சரணத்தில் 7 ஸ்வரத்தில் 6 முகத்தை நாளும் பாடிடுவேன், குரல் 8 வரையில் 8 கொடியோன் பக்கம் நாடிடுவேன். ஓகே, அது மாதிரி வரும். 72 மேளகர்த்தாவில் இசைத்தமிழ் வார்க்கின்றேன், அதில் 1/2 திருவிழி கொண்டோன் பாதத்தில் சேர்க்கின்றேன். ரொம்ப உருக்கமாக இருக்கும் அவருடைய பக்தி பாடல்கள்லாம். வந்து அவர் வெறும் சினிமா கவிஞர் அப்படின்னு அவரே ப்ரூவ் பண்ணிட்டார். எல்லாத்தையுமே ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து அவர் வடித்து வார்த்தெடுத்த விஷயங்கள் எல்லாரும். சார் மகாபாரதம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு சார், அதுவும் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம், இந்த தலைமுறையை வந்து கவர்ந்த ஒரு பாட்டு. இந்த எப்போ இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் இருந்தாலும் அந்த பாட்டை கேட்குறப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவோம். நம்ம இவ்வளோதானா லைஃபு, இதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு புரிதலை நமக்கு கொடுத்துரும் அந்த பாட்டு. அது அந்த பாடலின் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு ஒரு அற்புதமான தத்துவ பாட்டு. அதனுடைய அந்த பாடலின் சிறப்பு என்னன்னு நான் கருதுறதுன்னா, நான் வந்து ஒரு 6 வயது பையனாக இருந்திருப்பேன் அந்த பாட்டு வந்தபோது. இத்தனை ஆண்டுகள் கழித்து பல பேர் அந்த பாட்டை பாடினவங்க எல்லாம் அந்த காம்படிஷனில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமாம் சார். அப்படி அது ஒரு வின்னிங் சாங்காக அன்று முதல் இன்று வரை, ஏன்னா எல்லாருமே மைண்ட் அங்கே போயிடுது, அந்த வேவ் லென்த்துக்கு டியூன் ஆகிடுது. அப்படி வந்து மெல்லிசை மன்னர்களுடைய இசையமைப்பில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல், பிஆர் பந்துலு ஐயா அவர்களுடைய டைரக்ஷன், நடிகர் திலகம் உணர்ச்சி பிழம்பாக தேர் சக்கரத்தில் இருந்து அவர் கொடுத்த ரியாக்ஷன், ரொம்ப இதுவும் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாவாக வந்து நம்ம என்டிஆர் ஐயா அவர்கள் கலக்கியிருப்பாங்க. அவங்களுடைய நடிப்பு, இந்த பாட்டை எங்கள் அப்பா வந்து பாடிய உணர்வு வந்து அது வந்து ஒரு சோகமும் இருக்காது, அதில் ஒரு தாபம் இருக்கும். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், அதை வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டாக அது மாதிரி அவர் தான் பாட முடியும். இசைமணி ஐயா அவர்கள் பாடிய உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடலை அவர் தான் பாடியா ஆகணும், அவர் தான் பாட முடியும். அந்த உணர்ச்சிகரமான ஒரு பாவத்தை வந்து அவர் தான் கொடுக்க முடியும். இனி ஒரு தடவை கேட்கணும்னா திருப்பி அவர் போகிறதும் இதுதான் பாடணும். அவர் பாடின சங்கீதங்கள் எல்லாத்தையுமே. அதில் குறிப்பாக இந்த பாட்டு வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கல்னா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. இந்த வருவதை எதிர்கொள்ளடான்னு கவியரசரும் எங்கள் தகப்பனார் இசையரசரும் மெல்லிசை மன்னர்களோடு சேர்ந்து ஒரு அற்புதமான உணர்ச்சிகரமான பாடலை நம்மை எதிர்கொள்ள வைத்தார்கள். இன்றைக்கும் வந்து அந்த பாட்டை வந்து பாடும் பொழுது கண்களில் உங்களுக்கு கூட கண்ணு எமோஷனலாக ஆயிடுச்சு சார். ஐயோ, கண்ட்ரோல் பண்ணுற முடியல. அந்த மாதிரி ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் தன்மைக்கேற்ப எதிர்கொள்கின்ற விஷயங்கள் பல இருக்கும். அதுக்கெல்லாம் பொருத்தமாக இந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து போட்டிகளில் எடுத்து பாடின யாரும், அது எந்த சிங்கராக இருக்கட்டும், அது சென்னை சிங்கராக இருக்கட்டும், சூப்பர் சிங்கராக எந்த போட்டியாக இருக்கட்டும், இந்த பாடல் போட்டிகளில் அந்த பாட்டை எடுத்து பாடினவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆருக்கு இவ்வளோ பாடினார், சிவாஜிக்கு இவ்வளோ பாடினார், ஜெமினிக்கு இப்படி பாடினார், அந்த மாதிரி கணக்கில் நம்பர் ஆஃப் சாங்ஸில் வந்து இது இல்லை.
ஆனால் அவர் பாடின ஒன்று ஜெம்மு. தேன் எல்லாமே சுவை இனிப்பு தான். இந்த தேனின் வகைகளைப் போல தேனீக்களாக நாங்கள்லாம் எங்கள் அப்பாவை சுற்றி இசைமணியை சுற்றி இன்னும் இத்தனை பாடகர்கள், எத்தனையோ பாடகர்கள் என்னுடைய தகப்பனாரின் அடிச்சுவட்டில் பாட வேண்டும் என்று முயற்சித்து இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்களே.